जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्। பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை, ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை 27 மொழிகளில் அருளிய எழுத்தாளர். 8000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு, மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். லட்சக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दगन्धसञ्चारं सर्वोपाधिविनिर्मुक्तं वन्दे ज्ञानालयं नाथं नित्यानन्दाय स्वागतम्। அருமையான ஒரு கதை, அந்த கிராமத்து கதை இருக்கும். ஒரு மனிதர் இறந்து போயிட்டார். மனைவி பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டு இருந்தா. எதிர் வீட்டுக்காரி, பக்கத்து வீட்டுக்காரி எல்லாரும் வந்தார்கள். உட்காந்து ஓன்னு அழுதுட்டு இருந்தார்கள். திடீர்னு அந்த எதிர் வீட்டுக்காரிக்கு இந்த தோட்டத்தில் பாவக்காய் காய்ச்சி தொங்குறது தெரிஞ்சது. அந்தம்மா பாட்டு வாயுதி பாடும். அந்த ஒப்பாரி வைக்கிறதுலேயே குறுக்கால பந்தலிலே பாவக்கா, பந்தலிலே பாவக்கா அப்படின்னாலாம். அந்த பக்கத்து வீட்டுக்காரி போகையிலே பார்த்துக்கலாம், போகையிலே பார்த்துக்கலாம் அப்படின்னாலாம். அந்த சொந்த வீட்டுக்காரி, யாருக்கு கணவன் இறந்து போய் எங்க உடம்பு கிடக்கோ அவ விதைக்கு நான் வச்சிருக்கேன், விதைக்கு நான் வச்சிருக்கேன் அப்படின்னாலாம். இவ்வளவுதான் மொத்த வாழ்க்கையும். யார் எதை நினைச்சு எதை சொல்லி அழறாங்கன்னு தெரியாது. அங்க அழறாங்கன்றதுனாலேயே நீங்கள் இறந்த துக்கம் தான், தயவு செய்து தப்பாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அழறது எதுக்காக வேணா இருக்கலாம். இந்த ஒரு 4-5 எமோஷன் அங்க பிளே பண்ண முடிஞ்சு போச்சு. ஒரு தடவை உட்காந்து தியானம் பண்ணி பார்த்துருங்க, ரொம்ப நல்லது. புத்திசத்துல செய்யற ஒரு மிகப்பெரிய அருமையான தியானம். இறந்த பிறகு என்ன ஆகும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்கள், எடுத்துட்டு போய் என்ன எங்க வைக்கணுமோ அங்க வைப்பார்கள், எரிப்பார்கள், முடிஞ்சு போச்சு. நம்ம தான் என்ன பண்றது, பெரிய அமங்கலம்னு நினைக்கிறோம். இப்பவே நினைச்சு மனசுல ப்ரிப்பேர் ஆயிட்டோம்னா, மென்டலா ரெடி ஆயிட்டோம்னா சஃபரிங் இருக்காது, துக்கம் இருக்காது. மாற்ற வேண்டாதவைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற புத்தி நமக்குள்ளே மலர துவங்கிவிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். வலிங்கிறதே உடலுக்கும் மனசுக்கும் இடையிலே ஏற்படுகின்ற எதிர்ப்பு தன்மை தான். ரமண மகர்ஷிட்ட ஒரு பக்தர் கேட்கிறார், ரமண மகர்ஷிக்கு இடது கையில கேன்சர், அப்பெல்லாம் குணப்படுத்த முடியாத கேன்சர்.
அந்த கேன்சர் இப்பெல்லாம் குணப்படுத்த முடியும், ஆனா அப்பெல்லாம் அதுக்கு மெடிசன் கிடையாது. ஒரு பக்தர் கேட்கிறாரு, பகவானே வலிக்கிறதா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, அப்பா அந்த உடம்புல என்ன நடக்குமோ அது இருக்கு, ஆனா வலியோ வேதனையோ இல்லைன்னு சொல்றாரு. நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. வலி இருந்தாலும் வேதனை இல்லைன்னு சொல்றாரு. அதாவது உடம்புக்குள்ள அந்த என்ன ரசாயன பரிமாற்றம் நடக்குமோ நடக்கும், ஆனா நீங்க மனசளவில் அதை எதிர்க்காத பொழுது வேதனை இருக்காது. வேதனை இருக்காது. இப்போ ஞானிகளுக்கு கை உடைஞ்சா வலி இருக்காதுன்னு நான் சொல்ல வரல, ஆனா வேதனை இருக்காது. ஏன்னா மாற்ற வேண்டாதவைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற புத்தி வந்த உடனேயே உடலுக்கும் மனசுக்கும் சண்டை நடக்காது. உடம்புக்கும் மனசுக்கும் நடுவில் நடக்கிற சண்டை தான் வேதனை. அது நடக்காது. உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் உங்க வாழ்க்கையில மாற்ற முடியாதவைகள் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் ஆழ்ந்து யோசிச்சு பார்த்து ஏற்றுக்கொள்ளுங்கள். முழுமையாக அதை ஏத்துக்கிட்டீங்கன்னா திடீர்னு உங்க வாழ்க்கையில நீங்க வச்சிருக்கிற பெரும்பாலான துக்கங்கள் கரைந்து காணாமல் போய்விடும். மிக பெரும்பாலான துக்கங்கள் கரைந்து காணாமல் போய்விடும். மாற்ற வேண்டாதவைகளை ஏற்றுக்கொள்ளும் புத்தி உங்களுக்குள் மலரத் துவங்கிவிடும். அதுக்கு அடுத்தது மூன்றாவது முக்கியமான ஒரு சத்தியம், எவ்வளவுதான் மாற்றினாலும் இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு கனவுதான் என்கின்ற யுக்தி, தெளிவு. நீங்க எவ்வளவுதான் மாத்துங்க, அதாவது ஒரு குறிக்கோள் அங்க இருக்கு, நீங்க ஓடி அதை அடையணும் அப்படின்னா அடைஞ்சிடலாம். இந்த ஜென்மத்திலேயோ அடுத்த ஜென்மத்திலேயோ அடைஞ்சிடலாம். ஆனா அந்த குறிக்கோளும் ஓடிக்கிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? நீங்க அந்த குறிக்கோளை நோக்கி ஓடுறீங்க, அந்த குறிக்கோள் எங்கேயோ ஓடிட்டு இருக்கு. அடைய முடியுமா? முடியாது. உங்க வாழ்க்கையிலெல்லாம் நீங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது எதை குறிக்கோள்னு வச்சீங்களோ அதை நோக்கி நீங்க பாதி ஓடி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த குறிக்கோள் அது ஓட ஆரம்பிச்சிருச்சு. எதை குறிக்கோள்னு வச்சீங்களோ அது மாறிக்கிட்டே இருக்கு. அப்பர் பெருமான் ரொம்ப அழகா சொல்றாரு, குறிக்கோள் இல்லாது கெட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குறிக்கோள் இல்லாமல் கெட்டு போகவில்லை, அவர் மாறிக்கொண்டே இருக்கிற குறிக்கோள். அப்பர் பெருமானே இதை சொல்றாருன்னா நாமெல்லாம் எந்த கதி? திருநாவுக்கரசர் அப்பர் பெருமான் சொல்றாரு, குறிக்கோள் இல்லாது கெட்டேன்றார். மாறிக்கொண்டே இருக்கின்ற குறிக்கோள். நாம எல்லாரும் குறிக்கோள் இல்லாமல் கெடல, ஏகப்பட்ட குறிக்கோள் இருக்கிறதால கெடுறோம். ஆனா அந்த குறிக்கோளுக்கு ஒரு பெரிய புத்திசாலித்தனம் உண்டு. அது என்ன பண்ணுமா, நம்ம கண்ல இருந்து மறையற மாதிரி ஓடாதான். நம்ம கண்லயே இருக்கும், ஆனா பக்கத்துல வராது. காணல் நீர் மாதிரி. நாம 10 அடி போனா அது ஒரு 20 அடி போகும், ஆனா நம்ம கண்லயே பட்டுட்டு இருக்கும். கண்லயே பட்டுட்டு உசுர எடுக்கிறதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது இதுதான். அது இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. கண் முன்னாடியே இருக்கும், ஆனா அடைய முடியாது, ஓடிக்கிட்டே இருக்கும். எத்துணைதான் மாற்றினாலும், எதையெல்லாம் மாற்றினாலும் உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு கனவுதான் என்று புரிந்து கொள்ளுகின்ற யுக்தி, தெளிவு. சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20ஆம் தேதி 2012 அன்று மகா சிவராத்திரி பெருவிழா. கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருட்பெரும் ஜோதியாக ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி. அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள். சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சக்தி வாய்ந்த சிவகுண்டலினி தியானம். பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்பத்தரு முழுநாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது. பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார். இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருக. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம்,
கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. இந்த சத்தியம் ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஒரே ஒரு சத்தியம் புரிந்து விடுமானால் மிகப்பெரிய இன்னர் ஹீலிங் நடந்தது. இன்னர் ஹீலிங், அந்த வார்த்தை ஆழமான ஒரு வார்த்தை. நம்ம நெஞ்சுக்குள்ள எண்ணங்களும் வேதனைகளும் துக்கமும் கொதிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. அந்த கொதிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள சில நெருஞ்சி முள் மாதிரி சிலதெல்லாம் நெருடி குத்தி இருக்கும். யாராவது நம்ம விரோதின்னு நினைக்கிற ஒரு ஆள் நம்மளை பழிச்சிட்டு இருப்பார். நாம் என்ன பண்ணுவோம்? உன் முன்னாடி வாழ்ந்து காமிக்கிற மாதிரியா. பழிச்சவரே மறந்து போயிருப்பார். ஆனா நாம என்ன பண்ணியிருப்போம்? அதை மனசுல வச்சுட்டு உன் முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறோம். இல்லை, வாழ்ந்து காமிக்கிறது தப்பு இல்லை. ஆனா அவரை பழிவாங்கணும்னு வாழ்ந்து காமிச்சிங்கன்னா என்ன பண்ணுவோம்? விரோதத்தன்மையினாலே வாழ்வீர்கள். நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. எந்த குணம் உங்களுடைய அடிப்படை குணமாக இருக்கின்றதோ அந்த குணத்தை வைத்துத்தான் உங்கள் வாழ்க்கை அமையும். நான் எப்பவுமே சொல்றது உண்டு, ஒருத்தரை கெடுக்கணுன்றதுக்காக ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா அந்த கூட்டணியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே கெடுத்துக் கொள்வார்கள். என்கிட்ட ஒரு பக்தர் கேட்டார், ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. சாமி, என்னை கெடுக்கணுன்றதுக்காகவே என்னுடைய 2 அண்ணன் 2 தம்பி 4 பேரும் கூட்டணி போட்டு வேலை செய்யறாங்க சாமி. நான் சொன்ன கவலையே படாதீங்க, சத்தியமா நிறைவேறாது. அவங்களுக்குள்ளேயே ஒரு நட்பு இருந்து அவங்க ஒன்னா சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்க ஒன்னாவே இருப்பார்கள். ஆனா எப்ப உங்களை கெடுக்கணும்ன்றதான் அவங்களுடைய குறிக்கோளோ அப்ப நேச்சுரலாவே அவங்களுடைய சுபாவத்தினாலே அவங்க 4 பேரையுமே கூட அவங்க நம்பிக்க மாட்டாங்க. ஒருத்தர் உங்களை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னாலே உங்க மேல நம்பிக்கை இல்லை. அப்ப அந்த குணம் கொண்டவர்கள் மற்ற மூவரையும் கூட நம்பிட மாட்டார்கள். ஒரு 2 மீட்டிங் போடுவாங்க, 3வது மீட்டிங் அவங்களுக்குள்ளே வரமாட்டார்கள். ஒரு சின்ன கதை. 4 பேர் அண்ணன் தம்பிங்க உட்காந்து பக்கத்து வீட்டுக்காரரை பத்தி குறை சொல்லிட்டு இருந்தாங்களாம். அதுல ஒருத்தர் டைம் ஆச்சுன்னு எந்திரிச்சு போன உடனே இந்த மீதி 3 பேர் இந்த எந்திரிச்சு போனவரை பத்தி குறை சொல்லிட்டு இருந்தாங்களாம். 2வது ஆள் எந்திரிச்சு போன உடனே இந்த உட்கார்ந்து இருந்த 2 பேர் இப்ப எந்திரிச்சு போன 2வது ஆளை பத்தி குறை சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்களாம். அதுல ஒருத்தர் எந்திரிச்சு போன உடனே இந்த தனியா உட்கார்ந்த ஒருத்தர் அப்படின்னாராம். இதுதான் மனுஷ வாழ்க்கை, இதுதான் மனுஷ வாழ்க்கை. இந்த மாதிரியான மனிதர்கள் ஒன்று சேருவதே இல்லை. அவர்கள் எந்த பெரிய விஷயத்தையும் சாதிக்கவும் இயலாது. பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட்டோட ஒன்னா சேர்ற கூட்டணி தான் நிலைத்து நிற்கும். அவர்கள் தான் உயிரோட இருப்பார்கள். இந்த விரோத மனப்பான்மை, எப்போதும் விரோதத்தன்மையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் கூட்டணி அமையவே முடியாது. அந்த மாதிரி ஆளுங்க 2 பேர் ஒரு ஊர்ல இருந்தா 3 கட்சி இருக்கும். எப்படின்னா இந்த 2 பேரும் தனித்தனியா ஒரு கட்சி, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி, 3 கட்சி நடந்துட்டு இருக்கும். விரோதத்தன்மையை அடிப்படையாக வைத்து எந்த ஒரு நல்ல விஷயமும் பெரிய விஷயமும் நடக்க முடியாது. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த சத்தியம் புரிந்ததுன்னா மிகப்பெரிய மாற்றம், இன்னர் ஹீலிங் உங்களுக்குள்ள நடக்கும். ஏதாவது உங்க வாழ்க்கையில் அந்த நெருஞ்சி முள் மாதிரி தச்சிருக்கும். யாராவது சபிச்சது, யாராவது சொன்னது உங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கிற மாதிரி நினைப்பீங்க. नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैष शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्त। அந்த மாதிரியான அந்த விரோதங்களை அதெல்லாம் கரைஞ்சு போயிடும். காரணம் என்னன்னா, இந்த உலகம்ங்கிறது எவ்வளவுதான் நீங்கள் முயற்சி செய்து என்னதான் மாற்றினாலும்
ஒரு கார் வாங்கினா மகிழ்ச்சி ஆயிடுவோம்னு நினைச்சு நீங்க மகா பிரயத்தனப்பட்டு ஒரு 20 லட்சம் ரூபாய் எப்படியோ படாத பாடுபட்டு 2 வருஷமா சேர்த்து வச்சு காரை வாங்கி அதில் உட்காந்தீங்கன்னா அதில் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ஜாய்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். 4 பேர் காட்ட வேண்டியவங்களாம் காமிப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மனசு காரை மறந்துட்டு வேற ஒரு பின்னாடி போயிடும், வேற ஒரு பொருள் பின்னாடி போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனைதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றினாலும் இப்போ உங்க வாழ்க்கையோட கனவே என்னாச்சு? வேறையா மாறிடுச்சு. கார் மறந்து போச்சு. இப்போ உங்களுடைய வாழ்க்கையோட பாகமா வேற ஒண்ணு மாறிடுச்சு. எத்துணைதான் மாற்றினாலும் உங்கள் வாழ்க்கை இப்ப வேற ஒரு கனவுமயம் ஆயிடுச்சு. மாறிக்கொண்டே இருக்கின்ற கனவுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற யுக்தி, இது ஒரு ஆழமான ஒரு சத்தியம், அருமையான ஒரு உபனிஷத சூத்திரம். எந்த பொருளாலே உங்களுடைய கனவு சமைக்கப்பட்டிருக்கிறதோ செய்யப்பட்டிருக்கிறதோ அதே பொருளால் தான் நீங்கள் நனவு என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற உலகமும் செய்யப்பட்டிருக்கின்றது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாம கேட்போம், இல்ல சாமி நம்ம கிள்ளி பார்க்கலாமே, இங்க உடம்பு நல்லா கரெக்டா தானே இருக்கு, கனவு வேற இது வேற தானே. கனவுலையும் உங்களை நீங்களே கிள்ளி பார்த்துக்க முடியும். அப்ப அது கனவுன்னு தெரியாது, விழித்த பிறகுதான் அது கனவுன்னு தெரியும். அதே மாதிரி இதை விட ஒரு உயர்ந்த நிலைக்கு நீங்கள் சென்ற பிறகுதான் இது கனவுன்னு புரியும். இதை விட ஒரு உயர்ந்த நிலையான தெய்வீகம் உங்களுக்குள் விழித்தால்தான் இது கலைந்து போகின்ற கனவுங்கிறது புரியும். அது வரைக்கும் புரியாது. ஆதிசங்கரர் ரொம்ப அருமையா அதை மாயைன்னு சொல்லும் பொழுது நமக்கு புரியறதில்லை. காரணம், ஆதிசங்கரர் இதை தாண்டிய ஒரு உணர்வுக்குள்ளே விழித்துக் கொண்டார். துரியம்னு சொல்லுவோம், 4வது நிலை, மோக்ஷம்னு சொல்ற அந்த நிலைக்கு விழித்துக் கொள்வது. தெய்வீகம் விழித்து விட்டது, அவருக்குள்ளே தெய்வீகம் விழித்து விட்டதனால்தான் இதை கனவுன்னு பார்த்தாரு. தூங்குற வரைக்கும் கனவுன்னு புரியாது, விழிச்ச பிறகுதான் அது கனவுன்னு புரியும். தூங்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது நிஜம்னு தான் நினைக்கிறோம் பாருங்க. அதுல உங்களை புலி துரைச்சுன்னா உங்களுடைய ஹார்ட் ரேட் ஜாஸ்தி ஆயிருது, பிபி ஜாஸ்தி ஆயிருது. பெரும்பாலானவங்க விழிச்சிருக்கும் போது மெடிசன் சாப்பிட்டு பிளட் பிரஷரை லோவா வச்சிருப்பாங்க. ஆனா தூங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கண்ட நைட் மேர்ஸ் பிபி ஜாஸ்தி ஆயிடும். அதை அவாய்ட் பண்றதுக்கான ஒரு அருமையான முறை இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு 10 நாளைக்கு மட்டும் தொடர்ந்து இந்த ஒரு சிந்தனையை உங்களுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருங்க. ஒரு முக்கியமான விஷயம், 11 நாட்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சிந்தனையை தினந்தோறும் செய்வீர்களானால் அது உங்களை அறியாமலே கனவுக்குள்ள அந்த சிந்தனை ஊறிவிடும். வெறும் ஒரு 10 நாளைக்கு மட்டும் காலையில் எந்திரிச்சதுல சாயந்தரம் தூங்க போற வரைக்கும் நினைவு வரும் பொழுதெல்லாம் இந்த உலகமே மாறிட்டு இருக்கிற ஒரு கனவு தான் அப்படின்னு மனசுல சிந்தியுங்கள். போதும், மனசளவுல அதை சிந்திச்சிங்கன்னா போதுமானது. அந்த கான்செப்ட், அந்த கருத்து உள்ள போயிடுச்சுன்னா நைட் மேர் இருக்காது, நைட்ல பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆவது நடக்காது. இது பெரும்பாலானவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய வியாதி. காலையில எந்திரிச்ச உடனே பிளட் பிரஷர் பார்த்தீங்கன்னா ஓவரா இருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே பிளட் பிரஷர் ஐயா இருந்ததுனாலே உங்களுக்கு இந்த வியாதி இருக்குன்னு அர்த்தம். அது கனவுல கண்ட கனவுகளை பார்த்து கொண்டு அதனால பிளட் பிரஷர் எகிரிடுறது, அதனால பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆயிருது. பகல்ல மருந்து சாப்பிட்டு என்ன பண்ணுவீங்க? பிரஷரை மெயின்டைன் பண்ணிடுவீங்க. ஆனா நைட்ல என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. கண்ட கனவுனால பயந்து நடுங்குகின்ற இல்ல துக்கம் தருகின்ற கனவுகளால இந்த பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆயிடும். அந்த பிரச்சனை இருந்ததுன்னா இந்த தியானத்தை செய்து பாருங்கள். 10 நாளுக்கு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நினைவுக்கு வரும்போதெல்லாம் சாமி இதை ஒரு கனவுன்னு சொன்னாரே, உண்மையிலே கனவுதானா அனலைஸ் பண்ணி பாருங்க. போதும், நீங்க நம்ப வேண்டாம். உங்களை நம்ப சொல்லி நான் சொல்லல, அப்படியே ஒரு சிந்தனை பண்ணி பாருங்க. கட்டாயம் அவர் பொய் சொல்ல மாட்டாரு, அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அப்புறம் ஏன் இது கனவுன்னு சொன்னாரு? ஒருவேளை இது கனெல்லாம் ஒரு கனவாத்தான் இருக்குமா? இது ஒரு நீண்ட கனவு. நாம நினைக்கலாம், சாமி இது எப்படி கனவுன்னு சொல்றீங்க? ஏன்னா இப்ப நான் உட்கார்ந்து உங்களை பார்க்கறேன், என் பக்கத்துல இருந்து உங்களை பார்க்கறாரு, அப்புறம் எப்படி இது கனவு அப்படின்னு நீங்க கேட்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காரைக்குடியில படுத்திருக்கிறீர்கள், தூங்குறீங்க. ராத்திரி கனவுல நீங்க உங்க மனைவி பிள்ளை குட்டி எல்லாரும் மதுரைக்கு போன மாதிரி கனவு காண்றீர்கள். அப்போ மதுரை மாநகரத்தை நீங்க மட்டும் பாக்குறீங்களா, இல்ல கனவுல நீங்க பாக்குற உங்களுடைய மகன் மகளும் பாக்குறாங்களா? அவங்களும் பாக்குறாங்க இல்லையா? கனவிலே நீங்கள் காணுகின்ற மகனும் மகளும் கூட நீங்கள் காணுகின்ற ஊரையே பார்ப்பது போல
இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற பக்கத்துல உட்கார்ந்துருக்க எல்லாருமே உங்களுடைய கனவினோட ஒரு பாகமா இருக்கக்கூடாதுன்னு என்ன நிச்சயம்? நிச்சயம் இல்லை. ஆழ்ந்து யோசிங்க. கனவுல நீங்கள் பார்க்கின்ற காட்சியிலே தோன்றுகின்ற மனிதர்களும் பார்க்கின்றார்கள். இந்த லாஜிக் படி பார்த்தா அப்ப இப்ப நீங்கள் காணுகின்ற காட்சியிலே இருக்கின்ற மனிதர்களும் பார்க்கிறார்கள். அப்போ அது கனவுன்னு போது இது ஏன் கனவா இருக்கக்கூடாது? சாத்தியம் இருக்கு. ஆழ்ந்து சிந்தியுங்கள். அடுத்த ஒரு 10 நாளைக்கு இதை ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது இது கனவு அது கனவு இது நனவுன்னு சொல்றதுக்கான எந்த ஸ்கேலுமே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திடீர்னு நீங்க இப்ப முழிச்சு பார்த்து ஒருவேளை உங்க வீட்டுல பெட்ல படுத்திருக்கலாம். ஏதோ நித்யானந்த சுவாமியோட சத்சங்கத்துக்கு போன மாதிரியும் கம்மன் மணிமண்டலத்தில் உட்கார்ந்து இருந்த மாதிரியும் அதை உட்காந்து கேட்டுட்டு இருக்க மாதிரியும் இருக்கிற கனவா கூட இருக்கலாம். இது தெரியாது. முழிச்சு பார்த்து ஓ சத்சங்கத்துக்கு போலான்னு நினைச்சிட்டே படுத்துட்டு இருந்தேன், இங்கதான் இருக்கேன் போல சத்சங்கத்துக்கு போன மாதிரி கனவு கண்டேமான்னு சொல்லுவீங்க. யாருக்கு தெரியும்? தெரியாது. அது கனவு இது நனவுன்னு சொல்றதுக்கான எந்த ஸ்கேலுமே இல்ல. இதிலிருந்து விழிக்காத வரை இது நனவு, அவ்வளவுதான். திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20, 2012 மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். உங்களின் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் ஒரு நாள் தியான அனுபவ முகாம். மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் தீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து மனதிற்கு தெளிவை அளித்து உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது. கல்பத்தரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. ராமகிருஷ்ணனுடைய அருமையான கதை. ஒரு விவசாயி அவருடைய சொந்தம் ஒருவர் இறந்து விட்டார்னு அவருடைய மகன் ஓடி ஓடி வந்து சொல்றான். இவர் வந்து வயல்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. பையன் வேக வேகமா ஓடி வந்து அப்பா எந்திரின்றான். அவர் முழிச்சிட்டு என்ன பண்றாரு, சொந்தக்காரர் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு வந்து பாருன்னு சொல்லி பையன் அழுவுறான். உடனே அந்த விவசாயி அழாம நிம்மதியா இருக்காரு. பையன் கேட்கறான், உனக்கு என்ன அழுகையே வரலையா, துக்கமே இல்லையா, அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்றேன், ஏன்பா அழமாட்டேங்கிற? அந்த விவசாயி சொல்றாரு, இப்பதான் நான் படுத்திருந்தேன் இல்லையா, அதுல கனவுல ஒரு பெரிய மாளிகை கட்டி 7 பிள்ளைகளோட பெரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுல இருந்து நீங்க என்ன எழுப்பினப்போ அவங்க 7 பேரும் கூட இப்ப இல்லாம போயிட்டாங்க. அந்த கனவுல நான் பார்த்து என் கூட இல்லாம போன 7 பேருக்காக அழுவனா, இல்ல நனவுல நான் பார்த்து என் கூட இப்ப இல்லாம போயிருக்கு இந்த ஒரு சொந்தக்காரனுக்காக அழுவனான்னு யோசிச்சு பார்த்தேன்பான்னு சொன்னாராம். யாருக்காக அழுவது? இந்த தெளிவு மனனம் செய்யும் பொழுது நிதித்தியாசனமாக இன்னர் ஹீலிங்கா நமக்குள் மலர்ந்து விடும். இதுதான் வாழ்க்கையின் சாரம். எத்துணைதான் மாற்றினாலும் இது மாற்றிக்கொண்டே இருக்கின்ற, எத்துணைதான் மாற்றினாலும் மாறிக்கொண்டே இருக்கின்ற கனவுதான் என்று புரிந்து கொள்ளுகின்ற யுக்தி. இந்த 3ஐயும் வாழ்க்கையிலே வாழ்வதுதான் முக்தி. ஆழமா புரிஞ்சுக்குங்க. இந்த 3ஐயும் வாழ்க்கையிலே வாழ்வது அதுதான் ஜீவன் முக்தி. இந்த 3ஐயும் வாழ்க்கையில வாழ்ந்தீங்கன்னா வாழும் பொழுதே நீங்க ஜீவன் முக்தர்கள், வாழ்ந்த பிறகு விதேக முக்தர்கள், அவ்வளவுதான். வாழும் பொழுதே ஜீவன் முக்தனாக வாழ்பவன் வாழ்ந்த பின்பு விதேக முக்தனாக வாழுகின்றான். அப்ப மரணம் உங்களை சாகடிப்பதில்லை. அது ஒரு டிரான்சிஷன், அவ்வளவுதான். அது ஒரு இன்னொரு பரிமாணம், இன்னொரு வளர்ச்சி, இன்னொரு சேஞ்ச். ஜஸ்ட் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் மாதிரி சேஞ்ச் ஆஃப் பாடி, அவ்வளவுதான். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். தெய்வீகம் விழிக்கட்டும் என்ற வார்த்தையின் மூலமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்பும் சத்தியம் இதுதான். மாற்ற வேண்டியவைகளை எல்லாம் மாற்றக்கூடிய சக்தி, மாற்ற வேண்டாதவைகளை ஏற்றுக்கொள்ளும் புத்தி, எவ்வளவுதான் மாற்றினாலும் வாழ்க்கையே தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு கனவுதான் என்று உணருகின்ற யுக்தி, இந்த 3ஐயும்
வாழ்விலே வாழ்வதுதான் முக்தி. இதை தன்னுடைய சாநித்தியத்தாலும் தன்னுடைய வார்த்தைகளாலும் தன்னுடைய சக்தியாலும் அளிக்க முடிபவர்தான் ஞான குருநாதர். அதை பெற்றுக்கொள்பவன் தான் சீடன். இந்த அளிக்கின்ற பெற்றுக்கொள்ளுகின்ற நிகழ்ச்சி தான் தீட்சை. இதுதான் வேதாந்தத்தோட மொத்த சாரம். இந்த ஞானத்தை அளிக்கின்றவர் தான் சாநித்தியத்தாலும் தன் வார்த்தைகளாலும் தன் சக்தியினாலும் இதை அளிப்பவர் குரு, பெற்றுக்கொள்பவன் சீடன். இதை அளித்து பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த நிகழ்ச்சி, அந்த செயல் தீட்சை. அதனால ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். வார்த்தைகளாலே இப்பொழுது அந்த சத்தியம் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது சக்தி ரீதியான தொடுதலின் மூலமாக, ஆசீர்வாதத்தின் மூலமாக அது உங்களுக்கு அளிக்கப்படுவதுதான் தீட்சை. அடுத்து தீட்சை நிகழ்ச்சிக்குள், ஆசீர்வாதத்திற்குள் நுழைவோம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். சாரத்தை மீண்டும் ஒரு முறை உங்கள் முன் வைக்கின்றேன். மாற்றக்கூடியவைகளை எல்லாம் மாற்றும் சக்தி, மாற்ற முடியாதவைகளை ஏற்றுக்கொள்ளும் புத்தி, எவ்வளவுதான் மாற்றினாலும் இந்த உலகமே மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு கனவுதான் என்று உணர்கின்ற யுக்தி, இந்த மூன்றையும் வாழ்வதுதான் முக்தி. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.